Salem easy சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சொரக்காய் பால் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொரக்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே வந்து மிளகாய் தூள் இருக்குது. நம்மளுக்கு பால் தேவை, இது நம்ம செய்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்காக பால் வந்து காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், கருவேப்பிலை இருக்குது, கடுகு, மஞ்சள், அதுக்கப்புறம் எண்ணெய் தாளிக்க, தேங்காய், இங்கே கொத்தமல்லி சிறிதளவு, இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. நம்ம இதை வந்து குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வணங்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். சுரைக்காய் வந்து ரொம்ப நல்லது, வந்து அடிக்கடி வந்து இதை சேர்த்துக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். வந்து கால் வீக்கமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சுரைக்காய் வந்து சேர்த்திட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைலாம் இருக்காது. கர்ப்பிணி பெண்களுக்கு பால் கூட நல்லா சுரக்கும். மஞ்சள் சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஒரு சுட்டு தண்ணி கூட நம்ம விட போகிறதில்ல, பால்லேயே தான் நான் இதை வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து உப்பு சேர்த்திக்கோங்க, சிறிதளவு உப்பு சேர்த்திக்கலாம். கல் உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி கிளறிக்கலாம். சுரைக்காயை ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுருவாங்க. அப்புறமா நம்ம பால் சேர்த்திக்கலாம். காய் வேகிறதுக்காக தண்ணி நம்ம விடலை, பால் மட்டும்தான். நல்லா காய்ச்சின பால் சேர்த்திக்கோங்க. இந்த பால்லையே சுரைக்காய் வந்து நல்லா வேகணும், நல்லா வெந்துடட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ இதை நல்லா வந்து சுண்டுட்டோம், பால் ஃபுல்லாக சுண்டிடணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பால் ஊற்றணும் இல்லையா, எல்லாமே வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு, நல்லாவும் வெந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக சுண்டிடணும் பால். நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க, உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பாருங்கள் சுண்டிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இது தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அடிஷ்னல் தான், இது உங்களோட ஆப்ஷன் தான். கடலக்கொட்டை வந்து இந்த மாதிரி 1-2 மிக்ஸில் போட்டு அடித்து வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், வாய்க்கு கிடைக்கும் போது நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக ஹெல்த்தியாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவிட்டுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.